டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் அத்தியாவசியமாக தினசரி உபயோகப்படுத்தும் பால் பொருட்களிலிருந்து பல பொருட்களை விநியோகர்களுக்கு கொடுப்பதற்காகவே உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நிறுவனமாக அமைப்பாக இருப்பது கூட்டுறவு சங்கங்கள் அமைப்புகள். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் கூட்டுறவு அமைச்சகம் என்ற தனித்துறையையே 2021ஆம் ஆண்டு துவங்கியது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இது நுகர்வோருக்கு எப்படி பயன்பட போகிறது? இது அடுத்த தலைமுறைக்கு சென்றால் எத்தகைய மாற்றம் நம்முடைய சமூகத்தில் உருவாகும் என்ற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு விடையாக இருக்க போகிறது. இந்த நிகழ்ச்சி அடுத்த தலைமுறைக்கு தயாராகும் கூட்டுறவுகள். இதை பற்றிய தெளிவான விளக்கங்களை நமக்கு வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் மத்திய அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் திரு ஐ வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் முனைவர் திரு எம் ரகுபாலன் அவர்கள். இவர்கள் இருவரையுமே நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். இருவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. கூட்டுறவு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மக்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெறும் பால் பொருட்கள், நம்ம ஆவினை எடுத்துப்போம், அடுத்து நெசவு தொழில்கள்ல இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்டதுதான் இயங்குதுன்னு நினைப்பாங்க. ஆனா உற்பத்தி துறையில ஒரு பெரிய புரட்சியே கூட்டுறவு மையங்களால மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அதற்காகவே நம்முடைய மத்திய அரசாங்கம் அதற்கு தனி அமைச்சகத்தையே உருவாக்கி இருக்கு. இப்ப இது ஒரு சிறப்பான விஷயம். இப்ப கூட்டுறவு பத்தின விளக்கங்கள் என்னன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கூட்டுறவு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது கூட்டுறவே நாட்டுயர்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதற்கு ஏற்ப ஒரு கூட்டுறவு நிறுவனம் என்பது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1904 இந்த ஒரு சங்கங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் முதல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கம். இந்த கூட்டுறவு சங்கத்தினால் என்ன பயனுன்னு பார்த்தீங்கன்னா, இது மக்களாக பார்த்து அவங்களே ஒரு நமக்கு தேவையானகளை பூர்த்தி செய்வதற்காகவே ஒரு சங்கம் அமைத்து கொள்ளலாம் என்று ஒரு முடிவு செய்து கூட்டுறவு சட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைத்தார்கள். இப்போ விவசாயம் பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாயம் தான் முக்கியமான ஒரு தொழில். இந்தியாவிலேயே அதிக மக்கள் எந்த துறையில் ஈடுபடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா விவசாயம். ஸோ அதனால் விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவளுக்கு நிறைய தேவைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே இந்த ஒரு கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கினார்கள். அந்த கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குறதுனால அவங்களுக்கு என்ன பயன் என்று பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிதி உதவி தேவை. அதாவது இது மாதிரி விவசாயம் செய்வதற்கு நிதி உதவி தேவை. அதை கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கடன்களாக பெற்று அந்த விவசாயம் செய்வதற்கு அவர்கள் கடன் வாங்குறாங்க. ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த விவசாயம் செய்வதற்கு தேவையான உரங்கள், விதைகள் அதையும் அந்த கூட்டுறவு சங்கத்தில் அந்த உறுப்பினராக சேர்ந்தால் அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. இரண்டாவது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, அந்த உற்பத்தி செய்த பொருட்களை கூட்டுறவு சந்தையிடுதல் சங்கம்னு சொல்லுவோம். அதாவது கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டின்னு சொல்லுவோம். அந்த சங்கம் மூலமாக இதை விற்பனை செய்து அதில் வரும் லாபத்தை அந்த உறுப்பினர்களுக்கு கொடுப்பது. ஸோ அதனால் அந்த உறுப்பினர்களுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த வகையிலையும் அவங்களுக்கு பயன். ஸோ அதனால் முதலில் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா விவசாய கூட்டுறவு சங்கங்களாக ஆரம்பிப்பது. பிற்காலத்தில் என்னாச்சுன்னா அது நுகர்வோர் கூட்டுறவு வந்தது, பால் கூட்டுறவு வந்தது, மீனவர் கூட்டுறவு சங்கம், தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், தொழில் கூட்டுறவு சங்கம், அதே மாதிரி மலைவாழ் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டுறவு சங்கம், பெண்களுக்காக சிறப்பாக அவர்களுக்காகவே ஒரு கூட்டுறவு சங்கங்கள், இந்த மாதிரி நிறைய கூட்டுறவு சங்கங்கள் ஏற்பட ஒரு காரணமாக இருந்தது. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா 122 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா பாரத் டாக்ஸின்ற ஒரு புது வகையான ஒரு கூட்டுறவு உருவாகுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதற்கு முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கூட்டுறவு அமைச்சகம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலை 6, 2021 நம்மளோட மத்திய அமைச்சகம் அதாவது கூட்டுறவுக்காகவே தனியாக ஒரு அமைச்சகம் ஏற்பாடு செய்தார்கள். இது அமைப்பதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாயி நலன் அப்படின்னு ஒரு துறை கீழே ஒரு சிறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதற்காகவே முக்கியத்துவம் வாங்கி ஒரு தனி அமைச்சகமாக உருவாக்க இந்த துறை காரணமாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா, இப்போ ஒரு இடத்துல 4 பேர் வேலை செய்கிறது, அது கூட்டாக சேர்ந்து நுகர்வோர்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுமோ அந்த வகையில் செய்கிறாங்க. அதற்கு அரசாங்கமும் உறுதுணையாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ இது குறித்து அடுத்த தலைமுறைக்கு கூட்டுறவுன்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்த தலைமுறைக்கு தயாராகும் கூட்டுறவுகள்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ என்ன
என்ன மாற்றங்கள் இங்க நிகழ்ந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? கூட்டுறவுகள் அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்த ஒரு அமைப்புகள் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் அப்படி இருக்கு. ஆனால் கூட்டுறவை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய அறிக்கைகளின் படி பார்த்தோம்னா 29 பொருளாதார துறைகள் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் செக்டார்ஸ் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி நமக்கு பொதுத்துறை தனியார் துறை இருக்கோ அதே மாதிரி கூட்டுறவு அப்படிங்கிறது ஒரு தனித்துறை. இது ஒரு தனி பொருளாதார இயக்கமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு துறைக்கு ஒரு தனி அமைச்சகம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டில் 2021 முன்னாடி வரைக்கும் இல்லை. அதாவது 2021 ஜூலை 6ஆம் தேதி தான் முதல்ல இந்தியாவில் கூட்டுறவுக்கென ஒரு தனி அமைச்சகம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அந்த அமைச்சகம் உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 114 முன்னெடுப்புகளை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த முன்னெடுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது திட்டங்களாவோ சட்ட முன்வடிவுகளாவோ சட்ட திருத்தங்களாவோ சீர்திருத்தங்களாவோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை 114 முன்னெடுப்புகளை இந்த அமைச்சகம் கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் எடுத்துக்காட்டுக்கு சார் சொன்ன மாதிரி பாரத் டாக்ஸி ரொம்ப அருகாமையில் பிப்ரவரி 5ஆம் தேதி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் தொடங்கி வச்சார். ஒரு பெரிய பேசு பொருளா இன்னைக்கு நாடு முழுவதும் இது மாறி இருக்கு. பாரத் டாக்ஸி சொல்றோம். நம்ம நாட்டுக்கு 2002க்கு அப்புறம் நம்ம நாட்டுக்கு தனியாக ஒரு தேசிய கூட்டுறவு கொள்கை கிடையாது. புதிதாக நம்ம தேசிய கூட்டுறவு கொள்கை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி கூட்டுறவுக்கு என தனியாக ஒரு பல்கலைக்கழகம் திரிபுவன் சககாரி பல்கலைக்கழகம்ங்கிற தனி பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விவசாயம் சார்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுறவு சங்கங்களை பன்னோக்கு சங்கங்களா பல்வேறு சேவைகள் வழங்கக்கூடிய சங்கங்களாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்குது. கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்கக்கூடிய செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த 114 முன்னெடுப்புகள் நான் சொன்னதுல சில உதாரணங்கள் தான். இன்னும் நிறைய முன்னெடுப்புகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் தான் கூட்டுறவுகளை அடுத்த தலைமுறைக்கு தயாராக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளி அல்லது இந்த விவாத புள்ளி ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே இந்த அமைச்சகத்தினுடைய உருவாக்கம் அதனுடைய முன்னெடுப்புகளும் தான். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு துறைக்குமே இது எவ்வளவு ஒரு தேவையான விஷயம்ன்றதுனால தான் ஒரு தனி அமைச்சகமாகவே அது உருவாகி இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த சிறப்புகள் எல்லாமே நீங்க சொன்னீங்க. இப்போ நீங்க பேசும்பொழுதே எனக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா நம்ம அரசாங்கம் ஏன் இப்போ போக்குவரத்து வணிகத்துல இறங்குறாங்க? இப்போ நீங்க சொன்னீங்க பாரத் டாக்ஸி அப்படின்றது, இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னு சொல்லுங்க சார். அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம தனியார் டாக்ஸி இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதில் அந்த ஓட்டுநர்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்குது. அதே மாதிரி அதில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கும் சில கஷ்டங்கள்லாம் இருக்குது. அமைச்சகம் பார்த்தது என்ன நினச்சாங்கன்னா, ஏன் நம்ம கூட்டுறவில் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை இந்த ஐடியாவை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சர் இதை நம்ம துறைக்கு சொல்லி அவங்க மூலமாக இதை கொண்டு வர சொல்லி இது இந்த போன மாதம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது ஆரம்ப காலமாக பார்த்திங்கன்னா டெல்லியிலையும் குஜராத்திலையும் அது தொடங்கி இருக்கிறாங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அது எல்லா மாநிலத்துக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அது வெகு விரைவில் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுநர்களுக்கு நல்ல அவர்களுக்கு சரியான அவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. சார் இப்போ டாக்ஸி அந்த மாதிரி பாரத் டாக்ஸி வருதுன்னா இதில் நமக்கு சிக்கல்கள் இருக்குது சார். சொன்ன மாதிரியே நம்ம விரைவாக போகணுன்ற நேரத்தில் தான் பல மடங்கு விலை உயர்த்தி அந்த டாக்ஸியை நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சவாலையும் பெண்களுடைய பாதுகாப்பையும் அதே மாதிரியே அந்த ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த லாபம் அப்படின்றது சரியா கிடைக்கிறத இந்த பாரத் டாக்ஸி அப்படின்றது எப்படி உறுதி செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட முதல்ல நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது அரசாங்க நிறுவனம் கிடையாது. இது ஒரு கூட்டுறவு நிறுவனம் பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது. அரசாங்கம் அதற்கு தேவையான ஆதரவையும் உதவிகளையும் தேசிய அளவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு இணையங்கள்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன்ஸ் மூலமாக கொடுக்குறாங்கங்கிறத முதல்ல நம்ம சொல்லிக்கிறோம். ரெண்டாவது நீங்கள் கேட்டது இதில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம பேச வேண்டியது பெண்களினுடைய பாதுகாப்பு. சாரதி தீதி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை இந்த பாரத் டாக்ஸியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சாரதி தீதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் பயணி ஒரு பயணத்துக்காக அவர் அப்ளை பண்ணுறாரு. இந்த பாரத் டாக்ஸி செயலி மூலமாக அவர் விண்ணப்பிக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தும் போது அவர் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு பெண் ஓட்டுநரை வர்றதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பைக் தீதி அப்படிங்கிற ஆப்ஷன் அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தோம்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 150 பெண்கள் ஏற்கனவே இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். கூட்டுறவுகள்னு வரும்பொழுது அதை சாதாரணமாக ஒரு
அசோசியேஷன் அப்படின்னு வந்து நினச்சிட்டுருவாங்க எல்லாரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வர்த்தகம் வரைக்குமே, வெளிநாட்டு வர்த்தகம் வரைக்குமே இதனுடைய தாக்கம் நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். இப்போ இதற்காகவே ஒரு பல்கலைக்கழகமும் நம்மளுடைய அமைச்சகம் வந்து கொடுத்துருக்காங்க, மத்திய அமைச்சகம். அதை பற்றின விரிவான விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா எத்தனையோ 12வது படிக்கும் மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கணும்னு நினைக்கும் பொழுது இது அவங்களுக்கு உதவியாக இருக்குமான்னு என்னுடைய கேள்வி. நிச்சயமா. அதாவது திருபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் இது வந்து ஒரு தேசிய பல்கலைக்கழகமாக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி இதை உருவாக்கியிருக்கிறாங்க. குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட், இர்மா அப்படின்னு சொல்கிறோம், இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். ஸோ அந்த நிறுவனத்தை திருபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகமாக மாற்றி அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம். எல்லா நிறுவனங்களுக்கும் இந்த அந்தஸ்தை கொடுக்க மாட்டாங்க, அந்த அந்தஸ்துடனே இந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அடுத்த ஒரு விஷயம் சொல்லும்போது, நாடு முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டாலும் கூட்டுறவுக்கென தனி பல்கலைக்கழகம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் நம்மளுடைய நாட்டில் கூட்டுறவுக்கான முக்கியத்துவம் அல்லது கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சிக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு இதுவே ஒரு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். தேசிய அளவில் ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கியிருக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம ஏப்ரல் 2025 இந்த பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 MBA படிப்புகளை இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. எப்படி ஒரு எலக்ட்ரானிக்கல் துறைக்கு போகணுன்னா எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான படிப்பு படிக்கணுமோ, அதே மாதிரி உற்பத்தி துறையில் இந்த மாதிரி கூட்டுறவுக்கு ஒரு பல்கலைக்கழகம், அதில் ஒரு கோர்ஸ்னு வரும்பொழுது அந்த கோர்ஸ் பற்றி நம்ம நேயர்களோடு பகிர்ந்துக்கிறீங்களா? இதே மாதிரி பேச்சுலர் டிகிரி அந்த மாதிரி இருக்கா? ஓகே, அதாவது 4 விதமான MBA படிப்புகள். ஒன்று வந்து ஏற்கனவே இர்மாவுடைய ஒரு முக்கியமான படிப்புன்னு சொல்லக்கூடியது MBA ஊரக மேலாண்மை, ரூரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வச்சுட்ருக்காங்க. இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது MBA கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்த்தோம்னா MBA ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்தது MBA அக்ரி பிஸ்னஸ், நம்ம வணிகம், அதாவது விவசாயம் சார்ந்த வணிகம் செய்வதற்கான இந்த 4 MBA படிப்புகள் இப்போ புதிதாக ஆரம்பித்து அதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஆண்டுகளில் மாணவர்கள் இதில் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு தயாராகும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது சார். இப்போ இந்த படிப்புகள் எல்லாம் இவர் சொன்னார்ல சார், இதனால் மாணவர்களுக்கு பின்னால் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும், அவங்களோட பணியெல்லாம் எதை சார்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் சொன்னார் திருபுவன் சாக்கார் பல்கலைக்கழகம் மூலமாக அவர்களுக்கு, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிகிரி. இப்போ தமிழ்நாடு இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் என்று ஒரு நிறுவனம் இருக்குது. அது நியூ டெல்லியில் அது தலைமையகமாக கொண்டு அனைத்து மாநிலங்கள்லேயும் அதாவது ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு கல்வி, கூட்டுறவு பயிற்சி, கூட்டுறவு ஆராய்ச்சி, இந்த 3 விஷயத்தையும் செய்து கொண்டு வருகிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கல்வி, அதாவது ஒரு 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 டிகிரி படிச்சுட்டு என்ன பண்ணலான்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு ஹையர் டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உயர் பட்டய படிப்பு ஒன்று வழங்குகிறார்கள் மாணவர்களுக்கு. அவர்கள் வந்து கிராஜுவேட்ஸ், அதாவது டிகிரி படிச்சுட்டு அந்த ஒரு டிப்ளமா படித்தாங்கன்னா, இதை படித்து முடித்து விட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவிலோ இல்லை தமிழ்நாட்டிலோ இருக்கக்கூடிய கூட்டுறவுகளில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வசதிகள் உண்டு. இப்போ தற்போது கூட இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா கடந்த 50-60 ஆண்டுகளாக அந்த பர்டிகுலர் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த பயிற்சியில் பயிற்று இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா கூட்டுறவு நிறுவனங்கள், பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, டான்பர்டுன்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், கன்சூமர் ஃபெடரேஷன், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ தேசிய கூட்டுறவு கொள்கை 2025 அதனுடைய அம்சங்கள், இதை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த கொள்கையினுடைய நோக்கம் அப்படிங்கிறது பார்க்கும்போது, நம்ம வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 பற்றி பேசுகிறோம், விக்ஷித் பாரத். அந்த விக்ஷித் பாரத் 2047 அடைவதற்கு கூட்டுறவினுடைய
பங்கு அல்லது சேவை என்னவா இருக்கணும், நம்ம அதை அடையிறதுக்கு கூட்டுறவுனுடைய பங்கு என்ன இருக்கணுங்கிறது இந்த கொள்கை ஒரு வழிகாட்டியாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குழுவாக தான் இது உருவாகி இந்த கொள்கை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்கை எப்படி இந்த சங்கங்களினுடைய அந்த அமைப்புகளை மாற்றி அமைக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த கட்டமைப்பை? அதாவது இந்த கொள்கை மூலமாக என்னென்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு நிறைய முன்னெடுப்பு வச்சு, அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கடன் சங்கங்களை வந்து பார்த்திங்கன்னா கணினிமயமாக்குதல்னால என்ன பயன்னு பார்த்திங்கன்னா கடன்கள் சரியான நேரத்தில் அந்த உறுப்பினர்களுக்கு போய் சேரும். அதில் அதே மாதிரி அந்த கடன்களை சரியான முறையில் திருப்பி சங்கங்களும் பெறும். அதற்கு எல்லா வசதிகளும் கணினிமயமாக்கலாக்கப்பட்டது. அது கடன் சங்கத்தின் மூலமாக அந்த உறுப்பினர்களுக்கு போய் அது தவிர பார்த்திங்கன்னா நிறைய புதிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது தேசிய அளவில் 3 அதாவது மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அது பல் மாநில கூட்டுறவு சங்கங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒன்று எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விதை தயாரிப்பதற்கு மற்றும் அதை ப்ரமோட் செய்வதற்காக ஒரு நிறுவனம், பாரத் பீஜ் சாக்காரி சீட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி, அதாவது நம்மளோட கூட்டுறவுகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக, அதாவது தனியார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. அதில் நிறைய செலவுகள்லாம் ஏற்படும். ஸோ கூட்டுறவுக்காகவே ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு பல் மாநில கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி, அதாவது நேஷனல் கோஆபரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட்னு சொல்லி நம்மளுடைய கூட்டுறவுகளுக்கு பயன் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆர்கானிக், அதாவது இயற்கை பொருள். ஸோ அதுக்காகவும் ஒரு தேசிய அளவில் ஒரு நிறுவனங்களை பல் மாநில கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கிறார். இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது என்பதை கூட்டுறவு கொள்கை அதற்கு உண்டான வழிவகை செய்தார்கள். அதனால் இதை ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ இந்த கொள்கை, இந்த கூட்டுறவு அமைச்சகத்தில் இந்த கட்டமைப்பு மாற்றங்கள், இது எல்லாமே ஒரு நுகர்வோருக்கும் விவசாயிகளுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அந்த கூட்டுறவு செய்யக்கூடியது. அதாவது கடன் வசதியில் ஆரம்பித்து அந்த உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்து, சில சமயம் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை என்றனால் அந்த சரியான விலை கிடைக்கிற வரைக்கும் அந்த பொருளை சேமித்து வைத்து பிறகு அது நல்ல விலை கிடைக்கும் போது அதை விற்பனை செய்யலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து அதை சேமித்து வைக்க வேண்டும். அதற்கு என்ன தேவை என்று பார்த்தீங்கன்னா குடோன், நம்ம சொல்லக்கூடிய குடோன். ஸோ அந்த குடோன் வந்து இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக குடோன் அதை கட்டி அதில் அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் சேமித்து வைத்து என்றைக்கு சரியான விலை கிடைக்கிறதோ அன்றைக்கு அந்த இதை விற்பனை செய்து அதற்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அந்த விவசாயிகளுக்கு கொடுத்து, அதே மாதிரி அந்த சொசைட்டியில் அவர்கள் வாங்கின கடனையும் அதன் மூலமாக அடைத்து மீதி இருக்கிற பணத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை மாதிரி விவசாயத்துறை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற துறைகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நுகர்வோர் கூட்டுறவு சங்கம்னு இருக்குது. நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாடர்ன் ரீட்டைல் அவுட்லெட் அதை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக, அதாவது நம்ம சொல்கிறோம் எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ், அதை விற்பனை செய்வதற்கு இந்த ஃபேர் ப்ரைஸ் ஷாப்னு சொல்லலாம். அதன் மூலமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கூட்டுறவு. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ 70,000க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது. இதுக்கு வந்து 2,925 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க நம்முடைய மத்திய அரசாங்கம். இது ஒரு விவசாயியின் கடன் பெறும் வாய்ப்பை எப்படி மாற்றி அமைக்குதுன்னு நினைக்கிறீங்க? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அனைத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணணும், கணினிமயமாக்கணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்தின் ஒரு நோக்கமாக கொண்டு இந்த நிதி ஒதுக்கீடு, நீங்கள் சொன்ன நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் அப்படிங்கிறது நபார்டு வங்கி மூலமாக, நபார்டு வங்கியில் இணைக்கப்பட்டு அதன் மூலமாக செயல்படுத்தப்படுது. அப்போது எல்லா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களும் இனிமேல் அந்த நபார்டு வங்கியினுடைய ஒரே ERP சாஃப்ட்வேர் மூலமாக இணைக்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும்? இன்னொருத்தர் அதை மானிட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு வரும். ரெண்டாவது, விவசாயிகளுக்கு அவங்களுடைய சேவைகள் அப்படிங்கிறது விரைவாக கிடைக்கிறதுக்கும் இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கம்ப்யூட்டரைசேஷன் வந்துடுச்சு, எழுதுகிற வேலை கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடனுக்கு ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் விண்ணப்பம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா விரைவாக அதை நம்ம அந்த ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய செயலாளர், கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர்கள் விரைவாக அந்த பணியை முடிப்பதற்கான விஷயங்கள் நடக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சி 2.0 திட்டத்தின் கீழ் 50% பால் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் எப்படி சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க?
அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 794 பால்வள கூட்டுறவு சங்கங்களை அமைத்திருக்கிறார்கள். ஸோ அந்த கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மூலமாக பாலை உற்பத்தி செய்து, அந்த உற்பத்தி செய்த பொருட்களை பாலாகவும் விற்பனை செய்து அல்ல ப்ராசஸிங் செய்து அதனுடைய அதாவது பை ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய பொருட்களாகவும் விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய சொசைட்டிஸில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமிட்டடாக வந்து அவர்களை அந்த தொழில்கள் செய்வார்கள். அதாவது ஆண்களை நம்பி இல்லாமல் அவர்களே ஒரு பொருளாதார செல்ஃப் சஃபிஷியன்சிக்காக என்னென்னா அவங்களே இந்த தொழிலில் ஈடுபடுறதுனால இந்த புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பெண்களை உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்களோட எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிற இது ஒரு வகையில் இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதாவது அது அந்த சொசைட்டியோட மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியதில் இவங்களையும் அதில் ஒரு டைரக்டர் இயக்குநர்களாக தேர்ந்தெடுக்க இது சட்டத்திலையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பால் கூட்டுறவு சங்கங்கள் வந்து நிறைய புதுமைகள் பண்ணறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, 2028க்குள் ஊராட்சிகளில் உள்ள அந்த ஒவ்வொரு அமைப்பில் இருக்கிறவங்களும் அவங்களே அவங்களுடைய அந்த விலையை நிர்ணயம் செய்வது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தானிய கிடங்குகள் போன்ற பல கிடங்குகளில் சேமிப்பு வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தணும், இது எல்லாத்தையும் முடிக்கணுன்றது தான் 2028க்குள்ளே நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ இதை பற்றின தெளிவான விளக்கம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரமிப்பான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். உலகிலேயே மிகப்பெரிய பரவலாக்கப்பட்ட தானிய சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின்படி தான் 2028க்குள்ள எல்லா கிராம பஞ்சாயத்துகளையும் ஊராட்சிகளிலையும் சேமிப்புக்கான திட்டங்களை அல்லது கிடங்குகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தை 2028க்குள்ளே செய்து முடிப்பதற்கான விரிவான விரிவான வழிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின்படி அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று புதிதாக கிடங்குகளை கட்டுவது, எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கே கிடங்குகளை கட்டுவது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நம்ம முன்னணியில் இருக்கோம்னு சொல்கிறோம். எல்லா அல்லது பல்வேறு இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள்லையும் சரி, அதே மாதிரி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள்லையும் சரி நிறைய கிடங்குகள் கட்டப்பட்டு பெரிய அளவில் பயன்பாடு இல்லாமல் இருக்குது. அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக வச்சுருக்காங்களே தவிர உண்மையாக அது எதுக்காக ஏற்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களை சேமித்து வைப்பதற்காக தான் சொல்கிறோம். இந்த திட்டத்தினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான பயன்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய விலை சரியாக கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க விவசாயிகள். ஒரு பொருளை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா, நெல் உற்பத்தி பண்ணிடுறாரு. உற்பத்தி பண்ணி அவர் விற்பனை செய்யும் போது பார்த்தோம்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் கிடங்கு வசதி எதுவும் இல்லை அப்படின்னா அந்த குறைவான விலைக்கு அவர் விற்பனை செஞ்சுதான் அவனு வேற வழி கிடையாது அவருக்கு. இப்போ இந்த திட்டம் அவங்களுடைய கிராமத்திலே இருக்கும்போது இந்த கிடங்குகளில் அவர் குறைவான கட்டணத்தில் சேமிச்சு வச்சுக்க முடியும். அதன் பிறகு விலை எப்போ உயருதுன்னு நினைக்கிறாரோ அதுக்கப்புறம் அதை விற்பனை செஞ்சுக்கலாம். அதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சரியான விலையை அவங்க உறுதிப்படுத்திக்க முடியும். ரெண்டாவது, அறுவடைக்கு பிந்தைய தானிய இழப்பு அப்படின்னு சொல்கிறோம். போஸ்ட் ஹார்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸை இதனால் நம்ம குறைக்க முடியும். ஏன்னா தானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை நம்ம மாற்றி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தோம்னா அது கண்டிப்பாக வீணாக தான் செய்யும். நம்ம ஒரு லாரியில் அரிசியோ அல்லது நெல்லோ ஏற்றிட்டு போகிறாங்க, சமயத்தில் மழை வந்து அந்த பாதிப்புகள் வந்தால் கூட அந்த தானியங்கள் கண்டிப்பாக அது பாதிக்கப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த சரியான முறையில் ஏற்படுத்தக்கூடிய கிடங்குகள் மூலமாக இந்த வீணாதலையும் நம்மளால் தடுக்க முடியும். ரொம்ப சிறப்பான பல தகவல்களை சொல்லிட்டு இருக்கீங்க சார். இந்த பன்னோக்கு கூட்டுறவு திட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சிறப்பாக சொல்கிறீங்களா? அதாவது பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டுறவு அமைச்சகம் என்ன பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பஞ்சாயத்தில் வந்து ஒரு கூட்டுறவு இல்லையோ அந்த இடத்துல வந்து ஒரு புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவது, அதாவது பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்களாக உருவாக்குவது என்று முடிவு செய்தார்கள். அதன் வழியாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கினார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால்வள கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கினார்கள். மூன்றாவது பார்த்திங்கன்னா மீனவர் கூட்டுறவு சங்கங்களாக உருவாக்கினார்கள். இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடன் வழங்குவது தான் தலையாய கடமையாக செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது என்ன சொல்கிறோன்னு சொன்னீங்கன்னா, அதாவது மாடல் பைலான்னு சொல்லுது. அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு சொசைட்டிலையும் பார்த்திங்கன்னா பைலான்னு ஒன்று இருக்குது. அந்த விதிகளை ஒட்டு தான் அவங்களுடைய வணிகம் இருக்க வேண்டும். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மாடல் பைலாவில் நீங்கள் கடன்
மட்டும் செய்யாமல் மற்ற சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். அதாவது 25க்கும் மேற்பட்ட வணிகத்தை நீங்கள் செய்யலாம், உங்கள் தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தின் மூலமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, கடன் மட்டும் வழங்காமல் பார்த்தீங்கன்னா லைக் ப்ராசஸிங்னு சொல்லக்கூடிய விவசாய பொருட்களை அதாவது மதிப்பு கூட்டல்னு சொல்லுவோம், அந்த மதிப்பு கூட்டி வேற ஒரு பொருளாக உற்பத்தி செய்து அதை வந்து விற்பனை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அதே மாதிரி பீ கீப்பிங் சொல்லக்கூடிய தேனீ வளர்ப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் பாணி சமித்தின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், அதாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து தண்ணீர் அதையும் அந்த தொழிலையும் நாங்கள் வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிகல்ச்சர்னு சொல்லிக்கிற பூக்கள் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி பல்வேறு தொழில்களையும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன்படி என்னென்னா, நம்ம வந்து கடன் மட்டும்தான் வழங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லா தொழில்களையும் எந்த தொழில்கள் வேணாலும் நம்ம செய்யலாம். அதற்கு உண்டான மாற்றங்களை நம்மளுடைய பைலாவில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் இந்த தொழில்களை செய்யலாம் அப்படி என்று வந்ததுனால, இந்த கூட்டுறவு கடன் பொதுவாக கடன் கொடுத்து திருப்பி வரலன்னா நஷ்டத்தில் செயல்படும். ஸோ இந்த மாதிரி தொழில்கள்லாம் செய்யும்போது அந்த நஷ்டத்தை இந்த தொழில்கள் மூலமாக ஈடுகட்ட முடியும். ஸோ சமீபத்தில் 2026-2027க்கான பட்ஜெட் அப்படின்றது வெளியாகி இருக்கு. இதுல கூட்டுறவுத்துறைக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுங்க. நிச்சயமா மேடம், கூட்டுறவு சங்கங்களுக்கு கிட்டத்தட்ட 1744 கோடி ரூபாயை வந்து மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா போன வருஷத்தை விட 588 கோடி இது அதிகம். இதில் பல்வேறு விஷயங்கள் கூட்டுறவுகளில் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை கூட்டுறவில் இந்த நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது 364 கோடி ரூபாய் நம்ம ஏற்கனவே கணினிமயமாக்கல் திட்டத்தை பற்றி பேசணும், அந்த கணினிமயமாக்கலுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா 500 கோடி ரூபாய் பார்த்தோம் அப்படின்னா தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் அவங்களுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சார் மென்ஷன் போதுமே சொன்னாங்க, ஏற்றுமதிக்கென ஒரு தனியாக நம்ம வந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை தேசிய அளவில் உருவாக்கியிருக்கோம். அந்த தேசிய ஏற்றுமதி கூட்டுறவு நிறுவனத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஏற்றுமதிக்காக ஒரு தேசிய அளவில் உருவாக்கிட்டோம். ஏன்னா ஏற்றுமதிங்கிறது எளிமையான விஷயம் கிடையாது. அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான விதிமுறைகள் இருக்கும், அதுக்கான நிபுணர்கள் அங்கே இருக்கணும், அதே மாதிரி கட்டமைப்புகளும் இருக்கணும். ஸோ அந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக அவங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி திருபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகத்தை பற்றி பேசணும், தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகமாக உருவாயிருக்கு. அவங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்காக பார்த்தோம்னா 300 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் சில விஷயம், அதே மாதிரி எங்களுடைய தலைமை நிறுவனம்னு சொல்லக்கூடிய தேசிய கூட்டுறவு பயிற்சி கழகம், நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங், அதுக்காக கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்ங்கிறத ஒதுக்கியிருக்காங்க. இது கூட்டுறவு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக நாடு முழுவதும் கூட்டுறவு பயிற்சியை கூட்டுறவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த ஒதுக்கீடு அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் எந்தெந்த துறைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த துறைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிதி ஒதுக்கீடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதி ஒதுக்கீடுகள் அல்லது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கூட்டுறவுகளை அடுத்த தலைமுறைக்கு தயாராக்குவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கணும், நம்மளால் நிச்சயமாக நேயர்களுக்கு சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இருவரும் மாறி மாறி எங்களுக்கு அந்த கூட்டுறவுத்துறை மேலே இருந்த பார்வையை ரொம்ப அதிகமாகவே சிறப்பாகவே மாற்றி விட்டீங்க. அந்த அளவுக்கு நிறைய தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா மட்டும் இல்லாமல் உலகளாவிய மேலையில் நமக்கான அந்த வர்த்தக வாய்ப்புகள், அதில் எந்தவித ஒரு இழப்புகளும் இல்லாமல் எந்தவித சேதாரமும் இல்லாமல் நுகர்வோர்களை அனைத்தும் சென்று சேர்வதற்கான என்னென்ன கட்டமைப்புகள் நம்முடைய மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரொம்ப சிறப்பாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய பாரதம் செழிப்பான பாரதமாக செழுமையாக வளர்றதுக்காக கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் உங்களுடைய அத்தனை பேருடைய பங்கீடு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக என்றுமே இருக்க வேண்டும். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய தகவல்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.